ஐயா வணக்கங்கய்யா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. சிறப்புங்கய்யா. ஒரு கடந்த பதிவில் அதாவது ஒவ்வொரு ராசிக்கான ஒரு விஷயங்களை, அதாவது என்ன நெகட்டிவ் இருக்குது, என்ன பாசிட்டிவ் இருக்குது, என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்த ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ அந்த வரிசையில் நீங்கள் நம்ம பார்க்கக்கூடிய ராசி மகர ராசி. மகரன்னு சொல்லும்போது என்ன கஷ்டம்தான். வழக்கம் போல் இவங்க அதிகமாக முன்வைக்கிறதே என்னென்னா அந்த கஷ்டம்தான். எப்போ விடிவு காலம், ஏன்னா கோச்சாரம் பெருசு சரியில்லை. ஆனால் இருந்தாலும் என்னென்னா நம்பிக்கை துரோகம், அந்த ஒரு பாயிண்ட் நம்ம எடுத்துக்கலாங்கய்யா. மகரத்துக்கு மட்டும் அது குறிப்பாக நடக்கிறதுக்கு காரணம் என்ன? யாரெல்லாம் நம்புகிறோமோ அவங்கெல்லாம் ஒரு நம்பிக்கை பின்னாடி வந்து பாத்திரமாவே இருக்க மாட்டேறாங்க. மிதுக்குள்ள குத்திடுறது, நம்மளையே முன்னாடி ஒரு மாதிரி பின்னாடி ஒரு மாதிரி பேசுறது. இதில் குறிப்பாக சொன்னால் இந்த குடும்பத்தினர், உறவினர் இந்த வலையில விழுகிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கு. ஏன் இவங்களுக்கு நடக்குதுங்க? சனி பகவானுடைய வீடு, அங்கே செவ்வாயினுடைய நட்சத்திரம், அது ஒன்று இருக்கு. ரெண்டாவது அட்டமாதிபதி சூரியன். இப்போ நம்பிக்கை அப்படின்னு எடுக்கும்போது மனசு, நம்பிக்கை இதெல்லாம் 3, 9. இப்போ இவங்களுக்கு 3ஆம் இடம் வந்து மீனம், 9ஆம் இடம் வந்து கன்னி. அது வந்து காலச்சக்கரத்துக்கு 6, 12. 6, 12. ஓகே. அப்போ 3, 9ங்கிற அந்த நம்பிக்கை, ஒருத்தரை வந்து டிபெண்ட் பண்ணுறது, வழிகாட்டுறது, இதில் எல்லாம் ஏமாற்றத்தை, அதாவது சத்ரு உபாதைன்னு சொல்கிறோம். மறைமுக எதிரிகள் தொல்லை அப்படின்றோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த 6, 12 வேலை செய்யும். இவங்களுக்கு மறைமுகம் இல்லை, ஸ்ட்ரைட்டாகவே அடிக்கிறாங்க. இவங்களுக்கு 6ஆம் இடம் பாருங்க, புதனுடைய வீடு மிதுனம். ஆமாம், அது காலச்சக்கரத்துக்கு 3ஆம் இடம். அப்போ இவங்க எப்படி வெற்றி பெற்றோம்னு நினைக்கவே முடியாது. நான் வந்து எதிரியை ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ள அங்கே இன்னொரு இது முளைச்சிக்கிட்டே இருக்கும். இந்த 3ஆம் இடம் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். இது எல்லாமே இருக்கும். ஆனால் ஜென்ரலாக நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம பிறந்த நேரம், அதில் வந்து நமக்கு வரக்கூடிய திசைகள், இதில் வந்து கொடுப்பினைகளை தெரிஞ்சுக்கிட்டோம்னா இதில் இருந்தெல்லாம் நம்ம வந்து கிளியர் பண்ணிக்கலாம். நீங்கள் சொன்ன மாதிரி இந்த உறவினர், தாய் தகப்பன், அப்புறம் தாய் தகப்பன் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த உறவினர், அதுவும் இல்லாமல் இந்த சிப்ளிங்ஸ், கூட பிறப்பு, ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் பிரச்சனையாக இருக்குது, எங்களுக்கு தான் அமையுது. அதுக்கு காரணம் என்னங்கய்யா? அதான் 3, 9, 6, 12. 3, 9, 6, 12 தான் பிரச்சனையே. வெளி நண்பர்கள் வட்டாரம் நல்லா தானே இருக்கு. அது நல்லா தான் இருக்கும். 7ஆம் பாவம் பார்த்தீங்கன்னா திருமணத்துக்கு பிறகு ஒரு வளர்ச்சி மலர்ச்சி இருக்கும். காரணம் அங்கே சனி இருக்காரு. 7ஆம் வீட்டில் தான் பூசம் இருக்கு. 3, 7, 11 காம்பினேஷன். அந்த 7ஆம் வீடு சந்திரன் அப்படிங்கிறதும் 7ஆம் வீடுங்கிறது வந்து காலச்சக்கரத்துக்கு 4ஆம் வீடு வர்றதுனால இவங்களுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி, ஒரு ப்ராப்பர்ட்டி டெவலப்மெண்ட்டு, இதெல்லாம் திருமணத்துக்கு பிறகு அப்படியே ஒரு கைடன்ஸ் மாதிரி கொண்டு போய், அது மனைவி வந்தது பின்புதான் சுக்கரனுடைய வீடு. இதுல அருமையா வந்துருச்சு. அப்ப கல்யாணத்துக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு வளர்ச்சி அப்படிங்கிற ஒன்று எடுத்துக்கலாம். சிறப்பு. ஏன்னா குடும்பம் அப்படின்னு எடுக்கணும். இப்ப 5ஆம் இடம் வந்து ரிஷபம், அது காலச்சக்கரத்துக்கு 2ஆம் வீடு. குடும்பம், குழந்தை, மனைவி இதெல்லாம் வந்த பிறகு இவங்க உருப்படி, இவங்களுக்கு தனியார் குடும்பம் செட் ஆச்சுன்னா அப்படி தப்பிச்சிடலாம், ரெடி ஆயிடும். ஆனா கஷ்டங்கிறது அதிகமா இருக்கிற காரணம் என்னங்க? திசாபுத்தி ஒண்ணு. இவங்களுக்கு வந்து புள்ளி, லக்ன புள்ளி பார்க்கணும். இந்த புள்ளியில பிறக்கும்போது லக்ன புள்ளியானது 8, 12 தொடர்பு இருந்தால் காலம்பூரா கஷ்டம். 2, 6, 10 தொடர்பு இருந்தால் பொருளாதாரத்துல மேம்பாடு. 3, 7, 11 இருந்தால் ரெண்டுமே ஈக்குவல். உறவுகளும் நல்லா இருக்கும், ஆரோக்கியமும் நல்லா இருக்கும், வசதி வாய்ப்பும் மிடிலா போய்கிட்டே இருக்கும். அதே வெறும் 5, 9 மட்டும் தொடர்பு இருந்தால் இந்த லக்ன புள்ளி ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதாவது வேலையும் இல்லை, தொழிலும் இல்லை, சும்மா இருக்கேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அங்கே கொண்டு வந்து விட்டு. ஸோ இது குடுப்பினை வந்து நம்ம பார்க்கணும். மகரத்தில் பிறந்ததுனாலேயே 2 விதமாகவும் இருப்பாங்க. நல்லா இருக்கவங்களும் இருப்பாங்க. கேட்கலாம். சில பேர் மகரத்தில் பயங்கரமான வளர்ச்சி, பேரு புகழுக்கு எதுக்குமே கலங்க இல்லை, நான் பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் இருக்காங்க. இன்னும் சில பேர் அப்படியே ஒரே லைன்ல தான் பாருக்கேன், நிறைய கஷ்டப்படுறேன், சூப்பரா சம்பாதிக்கும் நினைக்கிறேன், சம்பாதியம் வருது, ஆனா ஒரு பக்கத்துல அப்படியே எக்ஸ்பென்ஸ் ஆகிட்டே இருக்கு. ஸோ இப்படி சொல்லக்கூடிய நபர்கள் இருக்காங்க. இந்த 2 விதத்தையும் எப்படி பாக்குறீங்க? அதான் ஜோதிடத்துல வந்து எவ்வளவு தூரம் இன்வால்வ் ஆகிறாங்களோ அவ்வளவு தூரம் அவங்க வந்து எவ்வளவு தூரம் காலத்திலே, அதாவது பருவத்திலே பயிர் செய்யுங்கிற மாதிரி ஆரம்பத்திலேயே இவங்க வந்து அதை நல்லா அனலைஸ் பண்ணிட்டாங்கன்னா இவங்க வாழ்க்கையை இவங்களே வடிவமைச்சுக்கலாம். அழகா நமக்கு என்ன கொடுப்பினை, பணவரவு கொடுப்பினை எப்படி 2, 6, 10, திருமண கொடுப்பினை எப்படி 3, 7, 11, அதே மாதிரி தெய்வீகம், ஆன்மீகம், உறவுகள்,
நம்மளுடைய ஆரோக்கியம், இதுக்கெல்லாம் 1-9. ம், இந்த கொடுப்பினைகள் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னாலே அதை வந்து எப்படி நம்ம ஸ்ட்ரீம்லைன் பண்ணுறது, ம், எந்த நேரத்தில் எந்த பாதையில் போகிறது, ம், அது தீர்மானிக்கணும். இப்போ நல்லா வேலை பார்த்து நல்லா சம்பாரிச்சிட்டு இருப்பாங்க, ம், ம், ஆனால் முதலாளி மேலேயே ஆசை வந்துடும். முதலாளி மாதிரி நாமளும் முன்னேறணும். ம், ம், அப்போ நம்ம கொடுப்பினை பார்க்கறது இல்லை, நம்ம சம்பாதிக்கிறது நம்ம திறமையினால். அந்த திறமை நமக்கு சோறு போடுது. அதே திறமை வெளியே போய் ஓனராக ஆகும்போது அப்படியே காலவாரி விடுது. ம், காரணம் என்னன்னா 2ஆம் பாவம் 8-12 தொடர்பு. அப்போ உழைப்புக்கு ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கொடுப்பினை அதே சொந்த முதலாளித்துவத்துக்கு அவயோகத்தை கொடுத்துடும். ம். அதை கவனிக்காமல் விடுறது நம்ம தப்பு தான். அதனால் அதை மட்டும் இவங்க பார்த்து பரிசீலித்து பண்ணும்போது நல்லது. சிறப்பு. சில பேருக்கு இந்த அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அமையறதெல்லாம் கொஞ்சம் கம்மி தான். பட் அந்த அதிர்ஷ்ட வாய்ப்பு அமையறதுக்கான காரணம் என்ன? அது எந்த பாவத்தில் அமைஞ்சிருக்கு? 9ஆம் இடம் ம், மகரத்துக்கு பாக்கியஸ்தானம், 9ஆம் இடம் கன்னி. ம், அங்கே வந்து இப்போ லக்ன புள்ளி எங்கே அமையுதோ அது அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக அதனுடைய ஒரு கால்குலேஷன் பேசிஸில் தான் 9ஆம் இடமும் அமையும். ம், இப்போ லக்னம் வந்து உத்திராடம் 4ஆம் பாதம்னு வைங்க. அதே வந்து அங்கே வந்து இந்த உத்திராடம் 4ங்கிறது வந்து 3வது புள்ளி மகரத்தில். அதே கன்னியில் 3வது புள்ளி எங்கே விழுகும்? கரெக்டாக அந்த உத்தர 4ஆம் பாதத்தில் விழுகும். அப்போ இங்கேயும் சூரியன், அங்கேயும் சூரியன். இந்த சூரியன் பலம் பெற்று 2-6-10 தொடர்பில் இருக்கணும். ம், ம். அப்படி இருந்தால் இவங்க பாக்கியஸ்தான். இது மாதிரி அவங்கவங்க பிறந்த புள்ளியில் அந்த 9ஆம் இடத்து புள்ளி நமக்கு 2-6-10 தொடர்பு இருந்தால் இவங்களுக்கு இயற்கையிலேயே பூர்வீகத்திலேயே சொத்து கிடைச்சிரும். ம். அப்பாவினுடைய பொசிஷனையே இவங்களுக்கு வந்து பெரிய கைடன்ஸாக வச்சு முன்னேறக்கூடிய ஒரு பாலமாக கொடுத்துரும். மஞ்சத்தில் விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு யாருமே, இவங்க மகர ராசியா இருக்கிறவங்க வேற யாரையுமே நம்பக்கூடாதா? நம்பிக்கை அப்படிங்கிறது அதே மாதிரி ஒரு கூட்டு முயற்சி அப்படிங்கிறதெல்லாம் 7ஆம் இடம். ம், அப்போ இந்த 7ஆம் இடத்துல குருவோ சனியோ இவங்களுக்கு எந்த புள்ளியாக வருதோ அந்த புள்ளி கிரகம் 8-12 தொடர்பு இருக்கும். ம், அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு திருமண வாழ்க்கை நல்லா இருந்ததுன்னா பார்ட்னர்ஷிப்பில் ப்ராப்ளம் வந்துடும். ம். திருமண வாழ்க்கையே மோசம் அப்படின்னா ஓரளவுக்கு இங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருந்து அப்படியே கொண்டு போயிடுவாங்க. ஓ, அதாவது திருமண வாழ்க்கை அஃபெக்ட் ஆச்சுன்னா பார்ட்னர்ஷிப் நல்லா இருக்கும். ஆமாம். அதே பார்ட்னர்ஷிப்பில் வந்து உங்களுக்கு நல்லா இல்லைன்னா நல்லா திருமண இருந்தது வாழ்க்கை. அப்படின்னா திருமண வாழ்க்கையில் இதாகிடும். 7-8-12ன்னா நம்பின வகையில் ஏதோ ஒரு மோசம். ஏன்னா இப்போ 7ஆம் பாவம் சொல்லும்போது திருமண வாழ்க்கை வருது, பார்ட்னர்ஷிப் வருது, அதே மாதிரி கஸ்டமர் வராங்க. கஸ்டமர் வர்றாங்க. இப்போ நீங்கள் சீட்டிங் நடக்குதுல்ல, ஆ. திருடன்னு அர்த்தம் 7ஆம் பாவம். ஓ, 7ஆம் பாவம் திருடனும் திருடன்னு அர்த்தம். அப்போ அந்த சீட்டிங் நடக்கிறது இந்த மாதிரி தான். இப்போ திடீர்னு ஃபோன் பண்ணி இப்போ இந்த சைபர் கிரைம் எல்லாம் வருதுல்ல, ஓடிபி சொல்லுங்க. இவ்வளவு பணம் போடுங்க, வந்து அதை வந்து 5 மடங்காக பெருக்கலாம் அப்படி இப்படின்ட்டு நிறைய பேர் இழக்கிறாங்க, பணத்தை இழக்கிறாங்க. ஓ, அவங்க ஆசையை அதாவது ஒரு குறிப்பிட்ட பேங்க்ல இருந்தே பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி பேங்க் அதிகாரி மாதிரியே நடித்து அவங்களுக்கு வந்து ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி வாங்கி கடைசியில் பேங்க்கில் போய் கேட்டால் பேங்க்லேயே தெரியல, இது யாருமே இல்லையா இப்படி அப்படின்னு சொல்கிற அளவுக்கெல்லாம் ஏமாத்துறாங்க. இந்த சீட்டிங்கிறது 7ஆம். ஏன்னா இப்போ ஜோதிடமே பார்க்குறது பார்த்தீங்கன்னா காலம் கடந்ததுக்கு அப்புறம் தான் பார்க்குறாங்க. நம்மளுக்கு ஒரு பிரச்சனை, ஒரு நேரம் சரியில்லை, இல்லை வரன் பார்க்கறதுக்கு, இந்த மாதிரி விஷயத்துக்கு மட்டும் ஜோதிடம் யூஸ் ஆகிட்டு இருக்கு, பார்த்துட்டு இருக்காங்க. உண்மையாலே ஜோதிடம் எப்போ பார்க்கணும்? பிறந்ததுலேருந்து பார்க்கணும். பிறந்த நாள் முதல் பார்க்கணும். இப்போ நான் வந்து ஒவ்வொரு நாளுமே நான் பலன் சொல்லிட்டு இருக்கேன் என்னுடைய சேனல்ல. அது மாதிரி இந்த ஒவ்வொரு நாளுக்குள்ள 12 மணி நேரத்துக்கும் நாம் என்ன நடக்கணும் கூட பார்க்கலாம். அப்படி கூட பிரித்து நாம் வந்து டைம் டேபிள் மாதிரி பயன்படுத்தலாம் ஜோதிடத்தை. இப்போ இன்னைக்கு ஒரு நட்சத்திரம் ஓடுது, இன்னைக்கு வந்து இப்போ பரணி நட்சத்திரம் ஓடுது. இந்த பரணி நட்சத்திரம் என்பது சுக்கிரனுடைய திசையாவே எடுத்துக்கணும். இந்த 24 மணி நேர சுக்கிர திசையில 9 கிரகத்தினுடைய புத்திகள் வரும். சூரிய புத்தி, சந்திர புத்தி, செவ்வாய் புத்தி வரும். அந்தந்த புத்திகள் நமக்கு என்ன கொடுப்பினையை வழங்கி இருக்கிறதோ அந்த வேலையை இன்னைக்கு நாம இந்த நேரத்தில் செஞ்சிட்டு இருப்போம். அந்த அளவுக்கு டீப்பா போகலாம். அப்படி இருக்கும்போது
நீங்கள் ஜோதிட பிரச்சனை வந்தால் தான் பார்க்கணும்னு இருந்தால் ம், சில பிரச்சனைகள் வருவதற்கு முன்னே தவிர்த்திருக்கலாமேன்ற ஒரு எண்ணம் தோன்றும். ம், ம், இப்போ ஒன்றும் இல்லை, படிப்பே பார்த்தீங்கன்னா நாங்களாக சேர்த்து விட்டோங்க, அவனும் சேர்ந்துட்டான், ஆனால் கடைசியில் இப்போ வேலை இல்லாமல் இருக்கான் அப்படின்னு சொல்கிற பெற்றோர்கள் எத்தனை பேர்? கண்டிப்பா. அப்போ நம்ம வந்து அங்கே கொடுப்பினை பார்த்துருந்தா, இல்லை இவருக்கு வந்து சிவில் நல்லா வரும், மெக்கானிக்கல் நல்லா வரும், மருத்துவம் நல்லா வரும், அல்லது ஆர்ட்ஸ்லேயே கூட பப்ளிக் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுக்கெல்லாம் ஒரு கிரகம் இருக்குது, அரசு கிரகங்கள், ம், சூரியன், செவ்வாய், குரு, இதனுடைய தொடர்பு தொழில் ஸ்தானத்தோட தொடர்பு இருக்கா, ம், அரசாங்க பணம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கா, ம். இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு அப்படி சேர்ந்துட்டோம் அப்படின்னா ம், நீங்கள் வந்து இந்த மாதிரி கேள்வி வராது. ம், அதை நாம் பார்த்துருந்தோம்னா பயன்படுத்தியிருக்கலாமே. ம், ஏன்னா தன்னிச்சையாக முடிவெடுக்கிறது வந்து அந்த காலகட்டத்துக்கு ட்ரெண்டிங்காக இருக்கும், ம், பின்னால் அது மாறி போயிடும். ஸோ நிறைய பேர் அந்த மாதிரி மாற்றம் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நிறைய பேர் பாருங்கள், இப்போ இதில் இருந்து நல்லா படித்து டெக்னிக்கல் லைன்லேருந்து ஆர்ட்ஸ் லைனுக்கு வந்துடுவாங்க வேலைக்கு. ம், இன்ஜினியரிங் படித்தவங்க கூட மறுபடியும் அதையெல்லாம் கேன்சல் பண்ணிட்டு ஆர்ட்ஸ் லைனுக்கு வர்றதும் இருக்குது. பிஹெச்டி பண்ணுறவங்க இருக்காங்க, ம், ம், பிஹெச்டி பண்ணுறவங்க திடீர்னு டெக்னிக்கல் லைன் போகிறவங்களும் இருக்காங்க. இதெல்லாம் கால மாறுதல் பண்ணுறது வந்து இன்னைக்கு இருக்கிற ஏரியா பெருசு, ம், நிறைய சப்ஜெக்ட் வந்துருச்சு. அப்போ ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் அவங்களுடைய புள்ளி, தொழில் பாவ புள்ளி வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்து தேர்ந்தெடுத்தாங்கன்னா நிச்சயமாக நல்லா. சிறப்பு. சில பேருக்கு வாழ்க்கை தடமாறி போனது, அதாவது நல்லா வாழ்ந்துட்டு இருந்து நல்ல வருமானம் இருந்துச்சு, மதிப்பு எல்லாமே புகழ் எல்லாமே இருந்துச்சு, திடுதிப்புன்னு ஒரு தவறு பண்ணிட்டேன், ஒரு கம்பெனிக்கு வந்து திடீர்னு நான் ஒன்றும் பார்ட்னர் ஆனேன், இல்லை நான் வந்து அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுத்துட்டேன் அப்படிங்கிற வாழ்க்கையே தடமாறி போனதுக்கான காரணம் என்ன மாதிரி எந்த பாவம் அமைஞ்சிருக்கும்? பார்ட்னர்ஸுங்கிறது 7ஆம் பாவம். ம், அப்போ அந்த 7ஆம் பாவம் என்பது கெட்டு போயிருந்தது அப்படின்னா, நான் முதல்லயே சொன்ன மாதிரி திருமண வாழ்க்கை நல்லா இருக்காது. அப்படி இல்லை, திருமண வாழ்க்கை நல்லா இருந்ததுன்னா பார்ட்னர்ஸ் வந்து நல்லா இருக்கு. ம், அப்போ இதை வந்து நாம் அனலைஸ் பண்ணிக்கணும். அந்த மாதிரி நபர்கள் வந்து பார்ட்னருக்கே போகக்கூடாது. ம், ம், ம். அவங்க வந்து அப்பத்துக்கு அப்போ பிரிச்சுக்கிற மாதிரி தொழில் செய்யணும். இப்போ ஒரு விஷயத்தை டீல் பண்ணுறீங்க, அந்த விஷயத்தோட நம்ம பங்கு பிரிச்சுக்கலாம், அதுக்கப்புறம் ஒவ்வொரு விஷயத்துக்கும் டைப் பண்ணிக்கலாம் அப்படின்னு போடணும். ஒருத்தரை நம்பி பெருசாக இன்வெஸ்ட் பண்ணுறது ஆகாது. சிறப்பு. இப்போ மகர ராசியில் பிறந்தவங்க, இல்லைப்பா எனக்கு வாழ்க்கை பெருசாக ஒன்று போகிறது இல்லை, நார்மலான ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருக்கேன், எப்போ அடுத்த கேட் ஓப்பன் ஆகும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி அந்த குறிப்பீடுகள் இப்போ 1, 5, 9 இல்லை வந்து பொருளாதார ரீதியாக எந்த ஜாயிண்டிங்கில் வேணும்? அதாவது திடீர் அதிர்ஷ்டம் ம், அப்படிங்கிறது வந்து 9ஆம் இடம் வந்து 2, 6, 10 தொடர்பு கொள்ளணும். 2, 6, 10 தொடர்பு கொண்டு திசை நடக்கணும். அப்படி நடக்கிறவங்களுக்கு நாங்கள் சொல்லிடுவோம், காத்திருங்கள், திடீரென்று ஒரு திருப்பு முனை, ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி வந்துடும் அப்படின்ட்டு. 9ஆம் இடம் டவுன் ஆகி போச்சு கொடுப்புனையில், 8, 12ஓட தொடர்பு ஆயிடுச்சு. அப்போ அதிர்ஷ்டம் இல்லை அப்படிங்கிறது ஒரு விஷயம் நல்லா இருந்தாலும், 2, 6, 10 வந்து லக்னத்தோட தொடர்பு கொண்டா இவங்க சுயமுயற்சியால் முன்னேறுவாங்கன்னு. அதாவது சொந்தமாக வேலை செஞ்சு சம்பாதிச்சு போயிரும் புகழும் வாங்கிடுவாங்க. அப்போ அதை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இவங்க அந்த எதிர்பார்ப்பு குறைஞ்சிருமில்ல. எனக்கு வந்து திடீர்னு புதையல் கொட்டுன்னு எனக்கு அந்த எதிர்பார்ப்பு போயிடும். கண்டிப்பாக கஷ்டப்பட்டதுக்கு நமக்கு பலன் உண்டு, காப்பாற்றிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த அவங்க எடுத்துக்கலாம். சிறப்புங்க ஐயா. எல்லாரும் கேட்கறது என்னன்னா இந்த நிலை மாறணுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கான வழிமுறையை சொல்லுங்க ஐயா. அதாவது பட்டதெல்லாம் நமக்கு வந்து எழுதப்பட்டது தான் நம்ம அனுபவிச்சிருக்கோம். இனி என்ன எழுதியிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது கண்டிப்பாக தேவை. மறுபடியும் எல்லாமே நடக்கும் அப்படின்ட்டு நம்மளே இருந்தோம்னா இன்னைக்கு வந்து பல்கி பெருகி இருக்கு. அன்னைக்கு மாதிரி ஒரு கிராமத்தில் ஒரே ஒரு 3 தொழில் தான் இருந்தது. விவசாயம் இருந்தது, கொஞ்சம் இந்த இது கார்பெண்டர் ஒர்க்கை பண்ணுவாங்க இல்லையா, அது மாதிரி இருந்தது, அப்புறம் நாட்டு மருத்துவம் இருந்தது. அதாவது எஜுகேஷன்லாம் டெவலப் ஆகாத சமயத்தில் இவ்வளவுதான் இருந்தது. அப்போ வந்து நம்ம வந்து விதி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு சப்ஜெக்ட் பெருகிருச்சு. எண்ணற்ற பாவங்கள், தொடர்புகள், அந்த பின்னணிகள், சர்க்கியூட்டு, இதையெல்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு சேனலில் நமக்கு ரூட்டு கிடைக்கும். அப்போ அதை பயன்படுத்திக்கலாம். இனிமேலாவது அதை வந்து கண்டிப்பாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் எல்லாம் தான் மோசமாக இருக்கட்டும்,
ஒரு திசையே வந்து ஒரு ராகு திசை 18 வருஷம் நம்மளை போட்டு தள்ளுதுன்னு வச்சுக்குவோம். அதில் சுய புத்தி போன பிறகு மிச்ச 8 கிரக புத்திகள் இருக்குல்ல, அந்த புத்தியில் நல்லது நடக்கிறதுக்குன்ற சில விஷயம் வச்சிருக்கும்ல. அப்போ அது வந்து சில என்னென்ன பாயிண்ட்டை வச்சுருக்கோ அதை நாம் வந்து ஏற்றுக்க தயாராக இருக்கணும். இல்லை நான் பழகி போச்சு, நான் வந்து மார்க்கெட்டிங் பண்ணிகிட்ருக்கேன், பிஸ்னஸ் வாங்கி விற்கிற வியாபாரம் தான் எனக்கு தெரியும், அதை விட்டால் ஒன்றும் தெரியாது, ஆனால் இப்போ வந்து மார்க்கெட்டு போயிடுச்சு, நான் அதுலேயே தான் முன்னேறுவேன்னு அடம் பிடிக்கக்கூடாது. இன்னைக்கு இருக்கிற உலக பொருளாதாரத்துக்கு தகுந்த மாதிரி காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிறதுக்கு நம்ம இங்கே இதை பார்க்க வேண்டியது அவசியம். இதை பார்த்தாங்கெல்லாம் இனிமேலாவது அவங்களுடைய வாழ்க்கை மலரும். சிறப்பு, ரொம்ப அருமையாக சொன்னீங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் அடுத்தடுத்த ராசியில் பற்றி பாருங்க. நன்றி.